அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKEC சேனல். இப்போ நாம் 555 டைமர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 555 டைமரில் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். அதன் பிறகு பின் டயக்ராம், ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஆர்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல 555 டைமர் பற்றி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹைலி ஸ்டேபிள் டிவைஸ். ஸோ இந்த டைமர் சர்க்யூட் வந்து ஒரு ஸ்டேபிளான டிவைஸு. இது பேர்லேயே இருக்குது டைமர். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஜென்ரேட் சம் டைம் டிலே அல்லது ஆசிலேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அந்த 555 டைமர் வந்து இட் வில் ஜென்ரேட் அக்யூரேட் டைம் டிலே ஆர் ஆசிலேஷன்ஸ். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிக்னட்டிக்ஸ் கார்பரேஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா SE555 அல்லது NE555. ஸோ இந்த நேமில் அவங்க ஃபஸ்ட்டு இந்த சிக்னட்டிக்ஸ் கார்பரேஷனுங்கிற கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த 555 டைமரை முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுற டயத்தில் அது 2 டைப் ஆஃப் பேக்கேஜஸில் வந்தது. ஸோ ஒரு பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்டைல் பேக்கேஜ். ஸோ அதில் 8 பின் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து 8 பின் வந்துருக்கும். இன்னொரு பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா DIP பேக்கேஜ். ஸோ DIPனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டியூவல் இன்லைன் பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எத்தனை பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பின்னு அல்லது 14 பின் காம்பினேஷனில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 556 டைமர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 556 டைமருங்கிறது வந்து என்னென்னா 14 பின் பேக்கேஜில் வரும். என்ன டைப் ஆஃப் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DIP தான், டியூவல் இன்லைன் பேக்கேஜ் தான். ஸோ 556 டைமர் வந்து 14 பின்னு டியூவல் இன்லைன் பேக்கேஜில் வந்தது. இந்த 556 டைமரை பொறுத்த வரைக்கும் அந்த டைமரில் 2 நம்பர் ஆஃப் 555 டைமர்ஸ் வந்துருக்கும். 556 இருந்தாலும் அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, அதுக்குள்ளே 2 555 டைமர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி XR2240 சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டைமர். பேர்லேயே சொல்லிட்டாங்க, கவுண்டர் டைமர். ஸோ அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹேவிங் 1 நம்பர் ஆஃப் 555 டைமர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேவிங் எ programmable binary counter. So this XR2240 is a counter timer. It has 555 timer plus a programmable binary counter. ஸோ இதனுடைய பின் நம்பர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்துருக்கும். ஸோ இட் இஸ் ஏ 16 பின் பேக்கேஜ் XR2240. ஸோ பொதுவாக டைமர்னால் என்னென்னு சொல்லிவிடுங்க. அதன் பிறகு 556 டைமரு XR2240 இதை பற்றி ஒரு 2 லைன்ஸ் சொல்லிவிட்டு திரும்ப 555 டைமரை டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த 555 டைமரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய டைம் டிலே, இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய டைம் டிலே வந்து என்னென்னா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்லேருந்து செவரல் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. செவரல் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைம் டிலே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் 555 டைமர் கேன் ஜென்ரேட் டைம் டிலே அப் டு மைக்ரோ செகண்ட்ஸ் டு ஃபியூ ஹவர்ஸ், ஆல்சோ அப் டு ஃபியூ டேஸ். அது வரைக்கும் இந்த டிலேவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சப்ளை வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் +5 வோல்ட்டு அப் டு 18 வோல்ட்டு. ஸோ இதுதான் வந்து சப்ளை வோல்டேஜ், +5 to 18 வோல்ட்டு. லோடு, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா திஸ் 555 டைமர் கேன் ட்ரைவ் தி லோட் அப் டு 200 mA. அதே மாதிரி இட் இஸ் கம்பேட்டிபிள் வித் TTL அண்டு CMOS லாஜிக் சர்க்யூட்ஸ். ஓகேவா? ஆல்சோ இட் இஸ் வெர்சடைல் அண்டு ஈஸி டு யூஸ். ஸோ இந்த 555 டைமரில் வந்து டைம் டிலே எவ்வளோ இருக்கும், சப்ளை வோல்டேஜ், மேக்ஸிமம் எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ணலாம், எந்தெந்த சர்க்யூட் கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதனுடைய அட்வான்டேஜ் சொல்லிவிட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர், பல்ஸ் ஜெனரேட்டர், ரேம்ப் ஜெனரேட்டர், ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் ஜெனரேட்டர், மோனோஷாட் மல்டி வைப்ரேட்டர், பர்க்லர் அலாரம், டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர், வோல்டேஜ் மானிட்டர், இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ் ஆச்சும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதேமாதிரி லேபில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்கள்ல 555 டைமர் வச்சு, அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுதிடுங்க யூஸிங் 555 டைமரை வச்சு. இப்போ நம்ம பின் டயக்ராமும் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமும் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் 8 பின் பேக்கேஜுடைய பின் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில்
பின் டயக்ராம் வரைவீங்கல்ல, ஸோ அந்த டைம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 8 பின் பேக்கேஜ் இது. கிரவுண்டு, ட்ரிகர், அவுட்புட், ரீசெட் இது ஒரு சைடு. அதே மாதிரி கண்ட்ரோல் வோல்டேஜ், த்ரெஷ்ஹோல்டு, டிஸ்சார்ஜ், விசிசி இது வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 பின்ஸு. ஸோ அந்த பின் பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக வரையணும். இப்போ இதனுடைய ஃபங்க்ஷனல் டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இதுதான் வந்து 555 டைமர் ஐசியுடைய ஃபங்க்ஷனல் டயக்ராம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் டிவைடர் வந்து இருக்கும். இங்கே 5 கிலோ ஓம் 5 கிலோ ஓம் 5 கிலோ ஓம் போட்டு 3 5K போட்டு ஒரு வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் இருக்கும். இது வந்து கம்பேரட்டர் சர்க்யூட், லோயர் கம்பேரட்டர், இது வந்து அப்பர் கம்பேரட்டர், ஒரு SR ஃப்ளிப் ஃப்ளாப்பு, அதே மாதிரி 2 டிரான்சிஸ்டர் Q1 Q2, பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதெல்லாம் வந்து என்னது உங்கள் ஃபங்க்ஷனல் டயக்ராமில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். இதை நீங்கள் டிஃபைன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ ஒர்க்கிங் வந்து எழுதுங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த வோல்டேஜ் டிவைடரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இட் ஹேஸ் 3 5 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர்ஸ். ஸோ 3 நம்பர் ஆஃப் 5 கிலோ ஓம் ரெசிஸ்டர்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸ்லாம் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட் அஸ் எ வோல்டேஜ் டிவைடர். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5K ரெசிஸ்டர் இருக்குது. இதை தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 2/3 VCC கிடைக்கும். ஸோ சப்ளை வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து VCC. ஸோ ஃபஸ்ட்டு 5K ரெசிஸ்டர் தாண்டினதுக்கப்புறம் 2/3 VCC கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அப்பர் கம்பேரட்டருக்கு இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துட்றீங்க. ஸோ அதேமாதிரி அடுத்து ஒரு 5K இருக்குது. இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 1/3 VCC. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஃப் தி லோயர் கம்பேரட்டர் அதில் வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஓகேவா? ஸோ அப்போ VCC வந்து சப்ளை வோல்டேஜ். இந்த 5 கிலோ ஓம் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வோல்டேஜ் டிவைடராக வந்து பயன்படுத்துகிறீங்க. ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணுது, இட் ப்ரொவைட்ஸ் தி பயாஸ் வோல்டேஜ் டு தி லோயர் கம்பேரட்டர் அண்டு அப்பர் கம்பேரட்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த 2 கம்பேரட்டருமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 2/3 VCC, இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 1/3 VCC. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு இன்புட் இருக்குல்ல, ட்ரிகரு, இங்கே கொடுக்கக்கூடிய அதர் இன்புட் வந்து என்னது, த்ரெஷ்ஹோல்டு. அது கூட கம்பேர் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஹை ஸ்டேட்டா லோ ஸ்டேட்டா அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். கம்பேரட்டருடைய ஒர்க்கையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூஸில் என்னது, 5 கிலோ ஓம், இது 5 கிலோ ஓம், இது 5 கிலோ ஓம்ஸ். ஸோ அப்போ மூணுமே வந்து என்னது 5 5 5. அதனால தான் இந்த ஐசிக்கு பேர் வந்து என்னது 555 டைமர். இந்த வோல்டேஜ் டிவைடரில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 3 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸுமே சேம் வேல்யூ. அந்த வேல்யூ என்னது 5 கிலோ ஓம்ஸ். அப்போ 3 5 பயன்படுத்துகிறீங்க. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, 555 டைமர், அதாவது 555 டைமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதுக்கான ரீசன். லேப் எக்ஸாமில் வைவா டைமில் கேட்பாங்க, ஏன் இதை 555 டைமர்னு சொல்கிறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? அதே மாதிரி இந்த 2 கம்பேரட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான த்ரெஷ்ஹோல்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலாக இருக்கக்கூடிய டைமிங் இன்டர்வல், ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டைம் டிலே அல்லது ஆசிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய டைமிங் இன்டர்வல் வந்து என்ன ஆகும்னா டிட்டர்மைன் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம் டிலே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரானிக்கலி யூ கேன் ஏபிள் டு வேரி. ஸோ அது எப்படி எலக்ட்ரானிக்கலி வேரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின் நம்பர் 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோல் வோல்டேஜ்னு சொல்லிட்டு, இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு மாடுலேஷன் வோல்டேஜை கொடுக்க போகிறீங்க. பின் நம்பர் 5 இங்கே போட்டிருக்கிறோம். சரிங்களா? இது அதாவது இந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் பின்னு. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மாடுலேஷன் வோல்டேஜ் ஒன்று கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த மாடுலேஷன் வோல்டேஜை கொடுத்து நீங்கள் வேரி பண்ணிங்கன்னா உங்களுடைய டைம் டிலே வந்து வேரியேஷன் ஆகும். நீங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆசிலேஷனு அதுக்கான டைமிங் வந்து வேரி ஆகும். இல்லை சில இதில் வந்து சில சர்க்யூட்டில் சில அப்ளிகேஷன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடுலேஷன் வோல்டேஜ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பின் நம்பர் 5க்கும் இந்த கிரவுண்டுக்கும் இடையில் வந்து ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுங்கள். அந்த கெப்பாசிட்டரை வந்து என்னென்னா 0.01 மைக்ரோஃபேரட் 0.01 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறா அப்படின்னா, இந்த மேனுஃபேக்சரர்ஸ், சிக்னட்டிக்ஸ் கார்பரேஷன் இல்லைனா அந்த ஐசியுடைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க டேட்டா ஷீட்டில். ஸோ என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, இந்த சப்ளை வோல்டேஜ் VCC இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா சம் நாய்ஸு அல்லது ரிப்பிள்ஸ் வந்து வரும்.
ஸோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. புரிஞ்சதா? ஸோ பின் நம்பர் 5ல் மாடுலேஷன் வோல்டேஜை கொடுத்து டைம் டிலேவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சில அப்ளிகேஷன்ஸில் மாடுலேஷன் வோல்டேஜ் தேவைப்படாது. அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க மேனுஃபேக்சரர்ஸு, பின் நம்பர் 5க்கும் கிரவுண்டுக்கும் இடையில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது 0.01 மைக்ரோஃபேரட் வேல்யூ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த விசிசி சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து வரக்கூடிய நாய்ஸ் சிக்னலோ அல்லது ரிப்பிள்ஸோ என்னாகும் அப்படின்னா பைபாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அடுத்து இந்த ஸ்டாண்ட் பை ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 555 டைமர் வந்து ஸ்டாண்ட் பை ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளிப்லாப்புடைய அவுட்புட் Q பார், இது வந்து என்னவாக இருக்கும்னா ஹை ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் பை ஸ்டேட் இதை டிஃபைன் பண்ணிடுங்க. ஸ்டாண்ட் பை ஸ்டேட்டில் Q பார் இஸ் ஹை. ஓகேவா? ஸோ இது ஹையாக இருக்கும்போது என்ன ஆகுனா அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். எப்படி லோவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஹை ஸ்டேட் வந்து என்ன ஆகுது, ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் வழியாக இங்கே அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே ஹை அப்படின்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் வழியாக போகும்போது என்னாகும், அது லோவாக மாறிடும். எப்படி லோவாக ஆகுது அப்படின்னா இந்த பவர் ஆம்ப்ளிஃபையருங்கிறது வந்து பேசிக்கலாகவே ஒரு இன்வெர்ட்டரை ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இந்த லோயர் கம்பேரட்டருக்கு வந்துடுங்க. லோயர் கம்பேரட்டரில் ஒரு இன்புட் என்ன கொடுக்குறீங்க, 1/3 விசிசி. அதர் இன்புட் வந்து என்னது, ஒரு ட்ரிகர் பல்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கோம்ல, இது வந்து ட்ரிகர் பல்ஸு. ஸோ இந்த பல்ஸ் வந்து என்னாகும், மைனஸ் டெர்மினலில் இருக்கும், ப்ளஸ் டெர்மினல் என்ன இருக்குது 1/3 விசிசி வந்துருக்கும். ஸோ இது ரெண்டு கம்பேர் ஆகும். ஓகேவா? கம்பேரட்டருடைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியல, ப்ளஸ்ஸு ஹையாக இருந்தால் அவுட்புட்டு ஹையாக இருக்கும், இல்லை அப்படின்னா அவுட்புட்டு லோ ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிகர் பல்ஸை வந்து இங்கே கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ட்ரிகர் பல்ஸில் நெகட்டிவ் கோயிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்னாகுது, குறைஞ்சிக்கிட்டே வரும்போது VCC/3 அதாவது 1/3 விசிசியை விட ஒரு ஸ்டேஜில் வந்து என்னாகும், கம்மியாகிடும். கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம், VCC/3 வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நெகட்டிவ் கோயிங் டைமில் திஸ் ட்ரிகர் பல்ஸ் வில் கோ பிலோ தி VCC/3. ஸோ அப்போ என்ன மீனிங்கு, VCC/3 வந்து அதிகமாக இருக்குது, ட்ரிகர் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ VCC/3 அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், ப்ளஸ் டெர்மினல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும், ஹை ஸ்டேட்டில் இருக்கும், ஹை. ஸோ இது வந்து எங்கே போகுது, இங்கே எஸ்ஸுக்கு போகுது. எஸ்ஸுங்கிறது வந்து என்னது, செட்டு. ஸோ வென்எவர் யுவர் ட்ரிகர் பல்ஸ் கோ பிலோ தி VCC/3 at that time the output of lower comparator will go to high and this will set the flip-flop. ஃப்ளிப்லாப்பை செட் பண்ண என்ன ஆகும், Q வந்து 1ஆக இருக்கும், Q பார் வந்து 0வாக இருக்கும் செட் டைமில். இதே மாதிரி அப்பர் கம்பேரட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து அப்பர் கம்பேரட்டரில் வந்து என்ன ஆகுது, மைனஸில் வந்து 2/3 விசிசி கொடுக்குறீங்க, ப்ளஸில் வந்து என்ன பண்ணுறீங்க, த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் கொடுக்குறீங்க. ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் பாசிட்டிவ் கோயிங் டைமில் என்ன ஆகும், ஒரு பாயிண்டில் இந்த 2/3 விசிசியை விட அதிகமாகும். அப்போது த்ரெஷ்ஹோல்டு அதிகமாக இருக்கும், 2/3 விசிசி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அப்பர் கம்பேரட்டோட அவுட்புட் வந்து என்னவாகும், ஹை ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இது ஹை ஸ்டேட்டுக்கு போனால் அது எங்கே போகுது, ரீசெட்டுக்கு போயிடுது. ஸோ திஸ் வில் ரீசெட் தி ஃப்ளிப்லாப். அப்போ ரீசெட் பண்ண அவுட்புட் என்னாகும், Q0 Q பார் 1ன்னு சொல்லிட்டு மாறிடும். புரிஞ்சதா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கோயிங் டைமில் VCC/3 அதிகமாயிரும், ட்ரிகர் கம்மியாயிரும். இதை பொறுத்த வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு வந்து பாசிட்டிவ் கோயிங் டைமில் 2/3 விசிசியை விட அதிகமாகும்போது ஹை ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், செட் பண்ணும். அப்பர் கம்பேரட்டர் வந்து என்ன பண்ணும், ரீசெட் வந்து பண்ணும். சரியா? அதே மாதிரி பின் நம்பர் 4 இருக்குது பாருங்கள். பின் நம்பர் 4 வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ரீசெட் ஃபார் தி ஃப்ளிப்லாப். ஸோ திஸ் வில் ரீசெட் தி ஃப்ளிப்லாப். ஸோ இது ரீசெட், இங்கேருந்து ரீசெட் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, லோயர் கம்பேரட்டர்லேருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க செட் பண்ண சொல்லி, இங்கே வேறு நீங்கள் ரீசெட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இது வந்து ஓவர் ரைடு வந்து பண்ணிடும். ஸோ இந்த ரீசெட்டு தான் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இது எப்போ ஓவர் ரைட் ஆகும் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய ரீசெட் இன்புட் இருக்குல்ல, இது வந்து 0.4 வோல்ட்டை விட கம்மியாக இருக்கும்போது இந்த ரீசெட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டிரான்சிஸ்டர் Q2 இருக்குது பாருங்கள். இந்த Q2 வந்து என்னென்னா, இட் ஆக்ட் அஸ் எ பஃபர்.
ஸோ திஸ் டிரான்சிஸ்டர் Q2 ஆக்ட் as a buffer. இதுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து V ரெஃபரன்ஸ். இந்த V ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா VCCலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. புரிஞ்சதா? ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை டிஃபைன் பண்ணி இங்கே தியரியாக எழுதியிருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்து ஸ்டாண்ட் பை ஸ்டேட்டில் Q bar ஆஃப் தி ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் ஹை ஸோ தட் அவுட்புட் வில் பிகம் லோ. எப்படி லோவாகும் அப்படின்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து பேசிக்கலி அண்ட் இன்வெர்ட்டர். ஸோ Q bar ஹையாக இருக்கும்போது அது பவர் ஆம்ப்ளிஃபையர், அதாவது இன்வெர்ட்டர் வழியாக போயிட்டு அவுட்புட்டை லோவாக கொடுக்கும். அதே மாதிரி லோயர் கம்பேரட்டர். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நெகட்டிவ் கோயிங் ட்ரிகர் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அது நெகட்டிவ் கோயிங் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா VCC/3 வந்து கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா VCC/3 விட கம்மியாயிடும். ஸோ அப்போ லோயர் கம்பேரட்டருடைய அவுட்புட் வந்து ஹையாக போயிடும். அது வந்து என்ன பண்ணும், ஃப்ளிப் ஃப்ளாப்பை செட் பண்ணிடும். அதாவது Q = 1 Q bar = 0க்கு கொண்டு போயிடும். அதே டைமில் பேரலாக அப்பர் கம்பேரட்டர் எடுக்கும்போது 6 பின் நம்பர் 6ல் த்ரெஷோல்டு வோல்டேஜ் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவ் கோயிங் டைமில் 2/3 VCC விட அதிகமாகும். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆகும், அப்பர் கம்பேரட்டருடைய அவுட்புட் வந்து ஹை ஸ்டேட்டுக்கு போயிடும். ஃப்ளிப் ஃப்ளாப்பை ரீசெட் பண்ணும். ஸோ அப்போ Q0 Q bar 1 மாறிடும். அதே மாதிரி பின் நம்பர் 4 அதில் ரீசெட் இன்புட் கொடுக்குறோம். லோயர் கம்பேரட்டர்லேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் அதை ஓவர் ரைடு வந்து பண்ணிடும். இது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ரீசெட் இன்புட்டு 0.4 விட லெஸராக இருக்கும்போது எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? அதே மாதிரி யூஸ் பண்ணாத டைமில் இட் இஸ் ரிட்டன் டு VCC. உங்கள் டிரான்சிஸ்டர் Q2 வந்து என்னாகும், இட் சர்வஸ் எ பஃபர். Q2 is driven by V reference and this V reference is obtained from VCC. இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதியிருக்கேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.